வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏண்டி இப்படி பேய பார்த்த மாதிரி கத்துற? ஆமாங்க, பேய் தாங்க கனவுல வந்துச்சு. என்னடி சொல்ற? ஆமாங்க, நான் கிச்சன்ல பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன்னா திடீர்னு கரண்ட் கட் ஆகி போயிடுச்சு. சரி மெழுகுவர்த்தி ஏத்தான டைனிங் டேபிளுக்கு போனனா மெழுகுவர்த்தி கொளுத்துனா அந்த வெளிச்சத்துல நிமிர்ந்து பார்த்தா அந்த நர்மதா கல்ல கையில வச்சுக்கிட்டு ஏண்டி அறிவு கட்டவள, ஏண்டி கொலை பண்ண சொன்ன என் தங்கச்சி கனவுல வரல, பக்கத்திலேயே இருந்து எல்லா ஏற்பாட்டையும் பார்த்த ஏன் கனவுல வரல? ஓரமா நின்னு கேட்டுட்டு இருந்த உன் கனவுல மட்டும் வருவாள அவ? பொடி விடிஞ்சதோ நாளைக்கு இன்னும் 2 தலை விழுவும். அந்த பைய கதிரும் கிழவனும் உன் கனவுல வருவாங்க. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணு. அச்சனா மரியாதையப்படு, கொன்றுவேன் பார்த்துக்க. என்னடி பண்ற? என்னடி வச்ச உள்ள? ஒண்ணும் இல்லங்க. என்னடி வச்ச? எடுங்கிற. ஐயோ அறிவு கட்டவளே. எடி யாராவது செருப்பு எடுத்துட்டு வந்து தலைமாட்டுக்கு அடியில வைப்பாங்களாடி? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தாங்க. செருப்ப தலைமாட்டுல வச்சா பேய் வராதுன்னு நான் ஒரு படத்துல பாத்திருக்கேங்க. அடிச்சு மூஞ்சி உடைச்சிடும். மரியாதை எடுத்துட்டு போய் வெளியே போடுறீங்கிற. பாதுகாப்பு வெங்காயம் மினிட் பாதி ராத்திரில எழுப்பி போடுறீங்கன்னா என்னாச்சு இவளுக்கு? பாட்டி, நான் இப்போ இங்க இருந்து போய் என் பிளான் படி எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு நாளைக்கு காலையில சரியா 6 மணிக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன். ஒருவேளை அந்த கலிவர்தன் காஞ்சனாவால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்ல வேற ஏதாவது புது சிக்கல்ல மாட்டிக்கிட்டாலோ என்கிட்ட இருந்து உங்களுக்கு போன் வராது. என்னடி இது, போகும்போது இப்படி திடீர்னு குண்டு தூக்கி போடுற? எனக்கு அடி வயிறுல கலங்குற மாதிரி இருக்கு. ஷோ பாட்டி, பயப்படாதீங்க. எப்பவும் நாம ஒரு விஷயத்த செய்யும் போது நமக்கு சாதகமா தான் எல்லாமே நடக்கும்னு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. எதிர்மறையாவும் யோசிக்கணும்ல. அது மட்டும் இல்ல, நாம இன்னைக்கு கொடுத்த அலப்பறைக்கு அந்த காஞ்சனா சும்மாவா இருப்பா? அவளும் ஏதாவது பிளான் பண்ணி இத தடுக்க தான் பாப்பா. ஆனா நான் எப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பேன்னு அவ புத்தி கெட்டிருக்க வாய்ப்பே இல்ல. அதனால அந்த காஞ்சனா கலிவர்தனால எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். சரி பாட்டி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க நைட்டு நிம்மதியா தூங்குங்க. சரியா காலையில 6 மணிக்கு நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஏய், எனக்கு எப்படி நிம்மதியா தூக்கம் வரும்? இந்த குடும்பத்து சிக்கலை தீர்க்கறதுக்காக ஒரு பெரிய வேலையை செய்ய போறேன்.
அது சரியா நடக்கணுமேனு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. நான் விடிய விடிய தூங்காம எப்படா 6 மணி ஆகும்னு கடிகாரத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரி பாட்டி, பாய், நான் வரேன். மணி 6க்கு மேல ஆயிடுச்சே, இன்னும் நர்மதா ஃபோன் பண்ணவே இல்லையே. சரி, நம்மளே ஃபோன் பண்ணி பார்க்கலாம். என்ன நர்மதா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? மறுபடியும் போடுவோம். மறுபடியும் சுவிட்ச் ஆஃப்னே வருதே. இவ்வளவு பிரச்சனை இருக்கிற நேரத்துல நர்மதா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாளே. ஒருவேளை நர்மதா சொன்ன மாதிரி இவ போட்ட பிளான் தெரிஞ்சு அந்த காஞ்சன் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பாளோ? ஐயோ, ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. என்ன பண்றது? ஏய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். என்ன பாட்டி? அது ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன ஆச்சு? அது நர்மதா. என்ன பண்றீங்க? என்னம்மா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இப்ப ரெடி ஆயிடுறேம்மா. ஏன் தடுமாறுற? இல்ல, உன் பேத்தி வரான்னு சொன்னதும் நீதான் முத ஆளா கிளம்பி நிப்பான்னு பார்த்தேன். இவங்க கிட்ட பேசிட்டு நிக்கிற. ஐயோ, ஏன் பிரச்சனை எனக்கு. நர்மதா போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியாம என் நெஞ்சு படப்பட நடிச்சிட்டு இருக்கு. இவ வேற வந்து குழம்புலையோன்னு கேட்டுட்டு இருக்கா. மா, என்னம்மா யோசிக்கிற? ஏய், நீங்க என்னடி இன்னும் ரெடி ஆகாம உட்காந்துருக்கீங்க? நீங்க எல்லாம் குளிச்சு முடிச்சு கிளம்பி வரதுக்குள்ள அங்க பூஜையே முடிஞ்சிரும். சீக்கிரம் ரெடி ஆகுங்க. மா, நீ உண்மையிலேயே உன் பேத்தி வர சந்தோஷத்துல தலகால் புரியாம தான் நிக்கிற. நீ வழக்கமா கோயிலுக்கு போறதுன்னா 5 மணிக்கெல்லாம் குளிச்சு முடிச்சு ரெடியா நிப்பியே. இப்ப குளிக்காம கூட நிக்கிறியே, அதான் கேட்டேன். ஒரு முக்கியமான விஷயமா, அங்க கோயிலுக்கு உன் பேத்தி வரதை விட ஒரு பெரிய சம்பவம் நடக்க போது. அது தெரிஞ்சா நீ ஆடி போயிடுவ. நீ என்னடி புதுசா வளரிட்டு இருக்க? என்ன நடக்க போது? என்ன விஷயம் சொல்லு. அது எப்படி எல்லாத்தையும் இங்கே சொல்வேனா? அங்க வந்து தெரிஞ்சுக்கோ. ஏய், இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க 3 பேர் ரெடியாகி கீழே வரணும். சீக்கிரம் வாங்க. ஓகே அம்மா. ஒரு பக்கம் நர்மதாவோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கேன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். இவ வேற கோயில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போறா. கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நடி ரெடி ஆயிட்டீங்களா? எங்க காஞ்சனாவை காணோம்? ரெடி ஆயிட்டு இருப்பாங்க.